ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குளிர்காலத்தில் செய்யக்கூடிய தொழில் வாய்ப்புகள். குளிர்காலத்தில் ஏறக்குறைய ஒரு 4 மாதங்களுக்கு இந்த மாதிரி தொழில்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். வாங்க அதெல்லாம் என்னென்ன தொழில்னு பார்க்கலாம். இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிஸ்னஸ் வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், டிசம்பர் வந்தாலே குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த குளிர்காலத்தில் என்னென்ன தொழில்கள் செஞ்சு ஒரு 4 மாதங்களுக்கு நம்ம ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த சூப்பு மேக் பண்ணுறது. அதாவது சூப்பை தயார் பண்ணி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். சூப்பை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் குளிர்காலத்தில் அந்த சூப்பை குடிக்கும்போதும் நல்லா நீங்கள் ஒரு வெஜிடபிள் சூப்பாக கூட மேக் பண்ணலாம். அல்லது நான்வெஜ் சூப்பை கூட நீங்கள் மேக் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பில் பல வகைகள் இருக்குது. தக்காளி சூப்பு பண்ணலாம் நீங்கள். அப்புறம் முட்டையை வச்சு சூப் பண்ணலாம். இப்படி நிறைய சூப்பு நீங்கள் பண்ணலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ் சூப் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு குறைவான முதலீடே போதுமானது இந்த சூப்பு நீங்கள் தயாரிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஈவினிங்கில் சூப் குடிக்கிறத விரும்புகிறாங்க. நீங்கள் ஈவினிங்கில் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். குளிர்காலத்தில் சூப்பு குடிக்கிறத மக்கள் ஏன் விரும்புகிறாங்கன்னா, சளி பிடிக்காது. ஒரு சில இந்த ஹெல்த்து ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். சீக்கிரம் இந்த ஃபீவர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சூப்பை மக்கள் விரும்பி குடிக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, லாபம் அதிகம் இந்த தொழிலில். குறைந்தபட்சம் ஒரு 3-4 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். உங்களுக்கு 2000 ரூபாய் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் உள்ள இடமா நீங்கள் சூஸ் பண்ணணும். மார்க்கெட் ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த சூப்பு ஸ்டால் வச்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். டெய்லி 1500 2000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளாங்கெட் பிஸ்னஸ். அதாவது இந்த கம்பளி போர்வை. போர்வை பொறுத்த வரைக்கும் கம்பளி போர்வைன்னு சொல்கிறதுல அந்த கம்பளி சம்மந்தப்பட்ட எல்லா ஆடைகளும் குளிர்காலத்தில் ரொம்ப தேவைப்படும். பிளாங்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நைட்டில் குளிர்காலத்தில் தேவைப்படும் உங்களுக்கு அது. ஸோ அதனால் இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாங்கெட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணணும். மெயினான இந்த ஊட்டி மாதிரி மலை பிரதேசத்தில் நீங்கள் அங்கேன்னு பர்ச்சேஸ் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோல்சேலாக இதை எடுத்து செய்யலாம். ஹோல்சேலாக நார்த் இந்தியாவிலன்னு வாங்கிட்டு இதை நீங்கள் ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். அல்லது கடைங்களுக்கு போய் சப்ளை பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல லாபம் உள்ள தொழிலாக இருக்குது. டெய்லி நீங்கள் ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுவும் இந்த குளிர்காலத்தில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குளிர்காலத்தில் வின்டர் சீசனில் நம்ம அணியக்கூடிய அந்த ஆடைகள், அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த சட்டரு அப்புறம் இந்த கம்பளி ஆடைகள், அப்புறம் இந்த குல்லா, இப்படி குளிர்காலத்தில் என்னென்ன பொருள் தேவைப்படுமோ, க்ளோவ்ஸு எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அந்த கம்பளி அந்த பிளாங்கெட் தனி அதையே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் இந்த ஆடைகள், இந்த குளிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸுகள், இதையே நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பளி ஆடைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்த் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லூதியானான்னு இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரேட்டு கம்மியில் கிடைக்கும். இங்கே ரீட்டெயிலில் ரேட் அதிகமாக வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு 3 மாதம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது அது. இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு டெய்லி நல்ல லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு டெய்லி ஒரு 2000 3000 ரூபா நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குளிர்காலத்தில் இது ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. அதாவது இந்த கம்பளி ஆடைகள் சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த தொழில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு எக் ஸ்டால். அதாவது முட்டை ஸ்டால் நீங்கள் வச்சு, அதாவது முட்டை இந்த ஆம்லேட்டு ஆப்பாயில் மாதிரி நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டையை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இந்த முட்டை சாப்பிடும்போது குளிர்காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நிறைய பேர் வந்து டெய்லி கூட சாப்பிட்றாங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த குளிர்காலத்திலே வந்து ரொம்ப இந்த முட்டையை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில் மாதிரி இந்த முட்டைகளை வந்து ஆம்லெட் மாதிரி பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது இதுலேயே ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வேறு கோழி முட்டை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அந்த முட்டைகளை நீங்கள் வந்து அங்கே ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. குளிர்காலத்தில் இந்த தொழில் நல்ல ஒரு மூவிங் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1500 இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டீங்க. 1500 கம்பல்சரியாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த ஒரு மூணு மாதங்களுக்கு இந்த முட்டையை வந்து ஆம்லெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து அதாவது ரூம் ஹீட்டர் சர்வீஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த ரூமில் வந்து ஹீட்டர் வருது பார்த்திங்களா, அந்த ஹீட்டரில் வந்து குளிர்காலத்தில் வந்து சில பேருக்கு வந்து ரிப்பேர் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்களே வந்து செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது வந்து ஆட்கள் வச்சு செய்கிறதுனா கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹீட்டருடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ரூமையை வந்து ஹீட்டை வைக்க மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ரிப்பேர் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து உங்கள் சர்வீஸு பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ண தெரியலனா கூட பரவாயில்ல. இந்த சர்வீஸ் பண்ண தெரிஞ்ச ஆட்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு குரூப் மாதிரி பண்ணி அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து சின்னதாக அதில் ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி கூட செய்யலாம். அல்லது உங்களுக்கு இந்த வேலை செஞ்சுன்னா டைரெக்டாக இந்த வேலையில் இறங்கி நீங்கள் செய்யலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் உள்ள தொழில் வாய்ப்பாக இருக்குது அது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து நிறைய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது இந்த குளிர்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்வதற்கு. இதில் வந்து இது ரொம்ப மெயினான பிஸ்னஸாக இருக்குது. இந்த பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து சூடான பொருட்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டீ ஸ்டால் கூட வச்சு நடத்தலாம், அல்லது வந்து இந்த மாதிரி முட்டை சம்மந்தப்பட்ட பொருளை வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்படி இந்த குளிர்காலத்தில் என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு 3-4 மாதங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா இந்த சூடான பொருட்கள் எது இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி சூடான ஆடைகள், இந்த மாதிரி ஆடைகளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஒரு 3 மாதங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் செஞ்சு ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெலாம் வந்து முதலீடு கம்மியாக போதும். ஒரு 50,000 1,00,000 இருந்தாலும் போதுமானது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு 3 மாதங்களுக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் இந்த சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதிக லாபம் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது தொழில் செய்யணும் குளிர்காலத்தில் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தொழிலை எடுத்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்.